அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமியோல். இது தமிழில் நான் சேனல். நம்ம இந்தியாவில் 7 கட்டங்களாக நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. 5 கட்டங்களை முடிச்சாச்சு. இன்னும் 2 தேர்தல் கட்டங்கள், 2 phases ஆஃப் எலெக்ஷன் இஸ் லெஃப்ட் அவுட். இன்னும் 2 தேர்தல் கட்டங்கள் பாக்கி இருக்கிறது. ஸோ அந்த ஃபேஸஸும் கம்மிங் 25th மே அண்ட் ஜூன் 1st இந்த 2 டேட்லையும் நடக்க போகுது. டோட்டல் 114 சீட்ஸ்க்கு இந்த 2 ஃபேஸஸ் ஆஃப் எலெக்ஷன் தயாராகிட்டு இருக்கு. தேர்தல் கடைசி கட்டத்தை எட்டியிருக்கிறதுனால எல்லா கட்சிகளும் அந்தந்த மாநிலங்கள் தேர்தல் நடக்க போகிறதான அந்த மாநிலங்களில் தங்களுடைய கடைசி நிமிட தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பிஜேபி, காங்கிரஸ் கட்சிகள், அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே அந்தந்த மாநிலங்களில் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஸோ தேர்தல் களத்திலிருந்து ஒரு சில ஸ்ட்ராங் ரிப்போர்ட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 5th and 6th ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனில் பீகார் மாநிலத்தில் 16 தொகுதிகள் இதில் தேர்தல் நடக்க இருக்கிறது. ஹரியானாவில் 10 தொகுதிகளில் தேர்தல் நடக்க போகிறது. ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் 11 தொகுதிகளில் தேர்தல், கடைசி கட்ட தேர்தல்கள் நடக்க இருக்கிறது. அதே மாதிரி ஒடிஷா மாநிலத்தில் 12 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. பஞ்சாபில் 13 கான்ஸ்டிடியூவன்சிஸ், யூபியில் 27 கான்ஸ்டிடியூவன்சிஸ், வெஸ்ட் பெங்காலில் 17 கான்ஸ்டிடியூவன்சிஸ் மற்றும் சண்டிகாரில் 1 தொகுதி என டோட்டல் 114 தொகுதிகளில் 6வது 7வது கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. ஸோ இந்த 114 தொகுதிகள்லையும் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது, யார் வெற்றி பெற போகிறார்கள், யாருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பதை குறித்ததான செய்திகள் நம்முடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. அதை உங்களுடைய கவனத்திற்கும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஸோ இந்த தேர்தலில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தேர்தல் பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் அவ்வளவாக எடுபடவில்லை. ஏனென்றால் அவர் பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதவாதம், பிரிவினைவாதம், இந்த 2 தவிர அவருடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தைகளும் எதிர்பார்க்க முடியவில்லை. வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும் என்று மக்களால் எதிர்பார்க்கவும் முடியவில்லை. ஒரு வளர்ச்சியை பற்றியதான எந்த ஒரு வார்த்தைகளும் உரைகளும் அவருடைய தேர்தல் பிரச்சார காலத்தில் இல்லை. ஸோ இதிலிருந்தே மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், திரு நரேந்திர மோடி அவர்களை இந்த தேர்தலில் பிரதமர் நாற்காலியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் சபதம் எடுத்து, அதற்கு மாற்றாக இந்தியா கூட்டணியை அவர்கள் இந்தியா கூட்டணியின் மேல் நம்பிக்கை வைத்து இந்தியா கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை திருப்பி இருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அதை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிதர்சன உண்மை. தேர்தல் களத்தில் மக்களிடத்தில் இந்தியா கூட்டணிக்கு அதிகரித்திருக்கும் செல்வாக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மக்களுடைய எண்ண ஓட்டம், மன ஓட்டம் அனைத்தும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியானது பெருவாரியான தொகுதிகளில் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் மூலம் இந்தியாவில் சர்வாதிகாரம் தூக்கி எறியப்படும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும், ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கும் சக்திகள் தூக்கி எறியப்படுவார்கள் மக்கள் சக்தியால். ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த 6th and 7th phase ஆஃப் எலெக்ஷன், 6வது மற்றும் 7வது கட்டம் நடக்கிறதான இந்த தேர்தல்களில் மொத்தம் 114 தொகுதிகளில் இந்த தேர்தலானது நடக்க இருக்கிறது. ஸோ தேர்தல் கள நிலவரத்தின்படி இந்த தொகுதிகளில் 70 தொகுதிகளுக்கு மேல் இந்தியா கூட்டணியானது வெற்றி பெறப் போகிறது என்பது கள நிலவரம் தெளிவாக சொல்கிறது. மக்களும் இந்தியா கூட்டணிக்கு தங்கள் அமோக ஆதரவை அளிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதையே கள நிலவரங்கள் சொல்கிறது. நிறைய விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள், நிறைய சேனல்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதான நிறைய மீடியம்ஸ்
இதை தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஏற்கனவே நடந்த 5 கட்ட தேர்தல்களிலும் 60% மேலாக இந்தியா கூட்டணியானது தொகுதிகளில் வெற்றி அடைந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கிறது. மக்கள் இந்த 2024ஆம் ஆண்டு நடந்ததான இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியின் மேல் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்து ஆதரவை அளித்திருக்கிறார்கள். பிஜேபி ஆனது நிச்சயம் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. திரு நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். தேர்தல் களத்தில் மக்களிடத்தில் இந்தியா கூட்டணிக்கு அதிகரித்திருக்கும் செல்வாக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்தியா மறுபடியும் ஜனநாயக பாதையில் தலைநிமிர்ந்து பயணிக்கும் என்பதை இந்த தேர்தல் எடுத்துக்காட்டும்.